ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் போட்டி இன்று இரவு 7 மணி அளவில் கொல்கத்தாவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் காண இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுமா, அரையிறுதிக்கு செல்லுமா என்பது நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒன்று. அது நடக்குமா என்பதையும் மற்றும் இந்த வீடியோவின் இறுதியில் எந்தெந்த அணி அரையிறுதிக்கு செல்லும், ஆல்ரெடி 3 அணிகள் சென்றுவிட்டன மற்றும் அந்த மற்றொரு அணி எது என்பதையும், எந்த அணி எந்த அணியுடன் வெற்றி பெற்று ஃபைனல் செல்லக்கூடியது என்பதையும், அப்படி ஃபைனல் சென்றால் எந்த அணி கோப்பையை வெல்லும் என்பதையும் நாம் இந்த வீடியோவின் இறுதியில் காண இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்திய அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன் ஒரு 30 ரன்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. அபிஷேக் சர்மா ஆர் இஷான் கிஷன் இருவரில் ஒருவரை எடுத்துக்கொள்ளலாம். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கூடுமானவரை அபிஷேக் சர்மா தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டரில் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா. இன்றைய தினம் ஹர்திக் பாண்டியா கேப்டன் என்பது கம்பல்சரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எனவே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்றால் இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள்: சஞ்சு சாம்சன் ஆர் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. இந்திய அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் மற்றும் வருண் சக்கரவர்த்தி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் திலக் வர்மா அல்லது ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அபிஷேக் சர்மா இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சற்று சுமாராக விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இந்திய அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் ஹோப், கிங் ஒரு 20லிருந்து 30 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ரோமோன் பவல், ரூதர்ஃபோர்ட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டரில் ஷெப்பர்ட் அவர்கள் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் நீங்கள் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரூதர்ஃபோர்ட் அல்லது ஷெப்பர்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஹகில் ஹோசைன், மோட்டி மற்றும் ஷெப்பர்ட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஹோசைன் அவர்களை கேப்டன் வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஹகில் ஹோசைன். வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் ஹோப், ரோமோன் பவல், ரூதர்ஃபோர்ட் மற்றும் ஷெப்பர்ட் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரூதர்ஃபோர்ட் அல்லது பவலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அகில் ஹோசைன், மோட்டி, ஜோசப் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் முதல் ஹிண்டாக ஆல்ரவுண்டர் ஒருவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், இடதுகை ஆட்டக்காரர் ஒருவர், அது பேட்ஸ்மேனாகவும் இருக்கலாம் பவுலராகவும் இருக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டி என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள், அரையிறுதிக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது இந்திய அணிக்கு இன்றைய தினம் உள்ளது. மற்றும் அரையிறுதியில்
இங்கிலாந்தும் இந்திய அணியும் விளையாடினார்கள் என்றால் இந்திய அணி வெற்றி பெறும். அதே மாதிரி நியூசிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாடும்போது நியூசிலாந்து அணி வெற்றி பெறும். இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் செல்லக்கூடிய அமைப்பும் என்பது கண்டிப்பாக உண்டு. நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.